அவரிடத்தில் வரும்போது நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அவரிடத்தில் வரும்போது ஒரு உயர்வு உண்டு. வேதம் சொல்லுகிறது, இழந்து போனான் சுதந்திரத்தை யார்? இளைய குமாரன். என்றைக்கு இழந்த அவன் சுதந்திரத்தை அவன் இழந்தானோ அவன் வாழ்வு எங்கே போனது என்றால் அவன் வாழ்வு பன்றிகளுக்குள்ளே போனது. ஆனால் என்றைக்கு அவன் இயேசுவினிடத்தில் வந்தானோ அவன் இழந்த சுதந்திரத்தை அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, எத்தாவை பாருங்கள். எப்போ ஆமா மனுஷங்க அவனை துரத்தினாங்களோ, ஆனா துரத்தின மனுஷனை பார்க்கல, அவன் கர்த்தரை பார்த்தான். கர்த்தர் இழந்த சுதந்திரத்தை அவனுக்கு திரும்ப கொடுத்தார். இந்த நாளில் இழந்த சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, இன்னைக்கு சுதந்திரத்தை இழந்து போய் இன்னைக்கு ஒவ்வொரு பேரும் முடங்கி கிடக்கிற உங்களுடைய பிள்ளைகளை மீண்டும் இழந்த சுதந்திரத்தையும் அந்தஸ்தையும் உயர்வையும் கர்த்தர் கொடுத்து மறுக்கப்பட்ட நபர்களை கொண்டு ஆண்டவரே பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.